வெல்கம் பேக் யுவர் சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிவராத்திரி அன்னைக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற கட்டத்தேவன்பட்டி ஊரில் தான் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும். உசிலம்பட்டி வந்து மதுரை மாவட்டம், நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து விருதுநகர் மாவட்டம். பஸ்ஸில் போனாலே எங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 3 hours கிட்ட ஆகிடும். நாங்கள் காரில் போகிறனால ஒரு 2 hours கிட்ட வந்து போயிடலாம். எங்கள் கோயில் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறனால அங்கே கடை எதுவுமே கிடையாது. குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பசிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஹோட்டலும் கிடையாது. உசிலம்பட்டிக்கு போகிறாப்புல தான் இருக்கும். அதனாலேயும் நாங்கள் வீட்டிலே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். குழந்தைங்களுக்கு எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளை வந்து நிம்மதியாக சாமி கும்பிடவும் விட மாட்டாங்க. பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது கேட்பாங்க. அப்படின்ற போது நம்மளால் வந்து சாமி கும்பிடவும் முடியாது. ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹரிபரி இல்லாமல் நம்ம கிளம்பலாம். எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ஐயோ ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ, சாப்பாடு இருக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி நம்ம பயந்துக்கிட்டே போகணும். வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனாலே அது ஒரு ஜாலியாக இருக்கும் அவங்க உட்காந்து சாப்பிட்றது. நாங்கள் என்ன சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா லெமன் சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். குட்டீஸ்க்கு வந்து தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. வெயிலுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பாப்பா 2 பேர்த்துக்குமே வந்து தயிர் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் சாதம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லெமன் சாதத்துக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா விதையாக இருந்தால் தான் லெமன் சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து சாதம் வடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து ஜூஸுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. தயிர் சாதத்துக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா கொலையாக இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். போன டைம் கோயிலுக்கு போயிருந்தபோது சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டது போக ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு தான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போய் நைட்டு ஃபுல்லாக வந்து கோயிலில் முழிச்சிருந்து சாமியெல்லாம் இறக்கி நல்லா சாமி கும்பிட்டுட்டு முழிச்சிருப்பாங்க. காலையில் வந்து கிடா வெட்டி சாமி கும்பிடுவாங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அத்தை மாமா வந்து நைட்டே வந்து கோயிலுக்கு போயிடுவாங்களாம். நைட்டு ஃபுல்லாக வந்து கோயிலில் தான் இருப்பாங்க. சாமியெல்லாம் இறக்கி நல்லா சாமி கும்பிட்டுட்டு காலையில் கிடா வெட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்களாம். இப்போ குழந்தை வச்சுருக்கிறனால நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணி குழந்தைங்கள வச்சுட்டு இருக்க முடியாது. அதுவும் எங்கள் கோயில் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறனால அங்கே வந்து தங்க முடியாதனால நாங்கள் காலையில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வந்து கோயிலேருந்து கிளம்பி வந்துடுவோம். வடித்த சாதத்துக்கு போக எக்ஸ்ட்ரா லெமன் ஜூஸ் இருந்தது. அது வேறு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அது 1 weekக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து தயிருமே வந்து தாளிச்சாச்சு. அதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிடும். சமைச்சிட்டு இருக்கும் போதே 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டயத்தில் வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சமையல் வேலையெல்லாம் முடிக்கும் போது வந்து நம்மளுக்கு கிச்சனும் வந்து க்ளீன் ஆயிரும். வேலையும் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிச்சனை விட்டு வர்றதுக்கே வந்து டைம் 1 hour கிட்ட ஆயிரும். தயிர் சாதத்துக்கு தயிரையுமே வந்து தாளித்து அதையுமே கிளறி வச்சாச்சு. கத்திரிக்காய் கூட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. கிச்சன் ஒர்க்கையும் நான் முடிச்சுட்டு சைடில் வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்குமே நான் முடிச்சுட்டு
சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள கிளப்பி நாங்களுமே கிளம்பி தேவையான பொருள் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு வந்து டைம் வந்து ஒரு 9 o'clock மேலே ஆயிடுச்சு. வீட்டில் காலையில் யாருமே வந்து சாப்பிடலை. காலையில் வேகமாகவே குழந்தைங்க எழுந்திரிச்சனால அவங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா 2 பேர்த்துக்குமே பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வெயில் பயங்கரமாக அடிக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டை விட்டு வெளியவும் வர முடியாது. நம்ம எங்கேயாவது வெளியே ஜாலியாக கிளம்புறோம் அப்படின்னா காலையில் அப்போ தான் வந்து மழை பெய்யும். கிளைமேட்டே வந்து ஜில்லுன்னு ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. காலையிலேருந்து லைட்டாக வந்து தூறல் போட்டுக்கிட்டு தான் இருந்தது. நம்ம நல்லா பிரிஸ்காக கிளம்பி போனாலுமே அந்த கிளைமேட்டை பார்த்தா படு சோம்பேறி ஆயிடுவோம். அந்த மாதிரி இருந்தது கிளைமேட்டு. உங்கள் ஊர்லேயும் சிவராத்திரி அன்னைக்கு மழை பெஞ்சுதா? கிளைமேட் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டது வந்து டைம் 11 மணி ஆயிடுச்சு. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தோசை மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி பசிக்கு எதையாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் தோசையும் நல்லா இல்லை, சட்னியுமே வந்து லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. வாப்பா, நல்லா இருக்கீங்களா? சரி. பிள்ளைகள் நல்லா இருக்கீங்களா? 3 தாங்க, 2 வாங்கிட்டு 3 எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? இங்கே 1 தாங்க தானே? பத்தி அங்கே கொடுத்துருவோம். சூடா சொல்கிறது நல்லா இந்த அக்கா கும்பிட மாதிரி கும்பிடு பக்கி கும்பிடு. தாத்தாயே லக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து மலரம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வருவோம். எங்கள் கோயில் வந்து அங்காள ஈஸ்வரி. இதுதான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில். கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். குட்டீஸ் 2 பேருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களாம் வந்து பத்தி பொருத்தி சாமி கும்பிட்டு சூடம்லாம் பொருத்தி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து எல்லாமே வந்து பண்ணாங்க. நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து ஜாலியாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னோடய அக்கா மாமா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. கூட எட்டு வரவா?
கரெக்டாக போகிறது? காற்றுக்கு இது போகுது. பயங்கரமாக வந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்களால் பத்தி சூடமே வந்து பொருத முடியல. காற்று பயங்கரமாக இருந்தது. லைட்டாக வந்து தூறல் போட்டுட்டு இருந்தது. இன்னும் வந்து யாருமே சாப்பிடவும் இல்லை. குட்டீஸ்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அண்ணன் என்னை 15 நாளைக்கு அங்கே வர சொல்லிருக்கேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் எப்போ எங்கள் கோயிலுக்கு வந்தாலுமே இங்கே வந்து ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு தான் போவோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக க்ளீன்ஸாக இருக்கும். உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருக்கும். இன்றைக்கி வந்து தண்ணி எதுவுமே மோட்ரு போடாதனால இன்றைக்கி குளிக்காமே கிளம்பியாச்சு. எப்படியும் தண்ணி பாய்ச்சி வரணும் கருகருத்து வாழ. மோட்ரு தோட்டத்தில் தண்ணி வரதை பார்த்துட்டு நமக்கே வந்து குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. அதுவும் அந்த வெயிலில் குளிக்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பாப்பா 2 பேருமே குளிச்சுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்கள சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூப்பிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. உங்களெலாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷா குட்டிக்கு வந்து தலை வந்து ஈரமாக தான் இருந்தது. காரில் ஏசி ஓடுறதுனால தலையும் வந்து காயாது. சரி கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துருந்தோம் அப்படின்னா தலை கொஞ்சம் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் நிப்பாட்டி பாப்பா 2 பேத்துக்குமே சூடாக பால் வாங்கி கொடுத்துட்டு அவங்களையும் குடிக்க வச்சுட்டு நாங்களுமே டீ காஃபி சாப்பிட்டோம். சூடாக வந்து வாழைப்பூ வடையும் உளுந்த வடையும் போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு பாப்பா 2 பேத்துக்கும் தலையை காய வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து டைம் வந்து 7:30 ஆகிடுச்சு. டீ வடை சாப்பிட்டதே எங்கள் எல்லாத்துக்குமே வயிறு ஃபுல்லாக இருந்தது. அதனால் டின்னர் எதுவுமே வந்து நாங்கள் எடுத்துக்கல. குட்டீஸ் 2 பேத்துக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களையும் தூங்க வச்சுட்டு நாங்களும் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுநாள் காலையில் வந்து குட்டீஸ் 2 பேத்துக்கும் ஸ்கூல் இருக்கிறதுனால ஹரிபரியாக எழுந்திரிச்சு அவங்களையுமே கிளப்பி எப்படியோ ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு. பாப்பா 2 பேத்துக்குமே டயர்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அங்கேயே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சரியாகவும் தூங்கவும் இல்லை. பாப்பா 2 பேருமே வந்து ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. காலையில் எதுவும் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. நானுமே கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் காய் எதுவும் இல்லாதனால குட்டீஸ் 2 பேரையுமே அத்தைகிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போய் காய் வாங்கிட்டு வந்தோம். மார்க்கெட்லேயுமே காய் வந்து அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இல்லை. சிவராத்திரினால காலையில் காய் எதுவும் வரலை. நேற்று இருந்த காய் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் காய் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. காய் வாங்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு 1/2 hourக்கு வந்து ஒரு பெரிய வேலையும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து காயெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு பழைய காய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து மேலாப்பில் வச்சுட்டு இப்போ வாங்கிட்டு வந்த காய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணாமல் பழைய காயோடய நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காய் இருக்கிறதே வந்து நமக்கு தெரியாது. அதுவும் வேஸ்ட் ஆகிடும். நம்ம வந்து மறந்துடவும் செய்வோம். எல்லா காயும் சேர்த்து வந்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம மேலாப்பில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த காயுமே வந்து வேஸ்ட் ஆகாது. காய் வாங்கிட்டு வந்தோடனே எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டு கவரில் போட்டு எடுத்து வச்சாச்சு. பழைய காய் வந்து வெண்டைக்காய் மட்டும் இருந்தது. அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மறுநாள் வந்து அதை பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கையோடு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கும் சோம்பேறி ஆயிரும். அந்த வேலையுமே வந்து டிலே ஆயிரும். ஒரு 1/2 hourல வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காயை வாஷ் பண்ணி அதை காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து 1/2 hourல முடிச்சிட்டேன். நம்ம சோம்பேறி அதை எடுத்து வைக்கணுமா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த வேலை வந்து பார்த்து முடிக்கிறதுக்கு 1 hour கிட்ட ஆயிரும். எந்த வேலையுமே கையோடு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து தக்காளி சட்னி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணி நாங்களுமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் டின்னருக்கு என்ன ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி தக்காளி சட்னியோட ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைட்டு இட்லிக்கு வந்து மீதம் இருந்த குழம்பு இருந்தது. அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.